இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். இந்தோனேஷியன் நீர்மூழ்கி கப்பலான KRI நன்கலா 402ங்கிற நீர்மூழ்கி கப்பல் புதன்கிழமை காலையில் தன்னோட தொடர்பை இழந்துருச்சு. இந்தோனேஷியாவில் மொத்தம் 5 நீர்மூழ்கி கப்பல் இருக்குது. அதில் இது ஒன்று சிறப்பானது. கிட்டத்தட்ட 72 மணி நேரம் ஆக்சிஜன் மட்டும்தான் கையிருப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. 72 மணி நேரத்துக்குள்ளே இந்தோனேஷியன் நேவி அந்த கப்பலில் இருக்கிறவங்கள காப்பாற்றணும். அந்த கப்பலில் மொத்தம் 53 மாலுமிகள் இருக்காங்க. ஸோ அந்த கப்பலில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறதுக்காக இந்தோனேஷியன் நேவி ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுருக்காங்க. பாலி கடற்கரையிலேருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கப்பல் தொடர்பை இழந்துருச்சு. புதன்கிழமை காலையில் நிலவரப்படி இந்த கப்பல் தன்னோட தொடர்பை இழந்துட்டு தான் இந்தோனேஷியன் நேவி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 கப்பல், ஒரு ஹெலிகாப்டர் உட்பட 400 பேர் இந்த தேடும் பணியில் இணைஞ்சிருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா கப்பற்படையும் இந்த தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. அமெரிக்கா, அர்ஜென்டினா, பிரான்ஸ், ஜெர்மனியும் இந்த கப்பலை தேடும் பணியில் உதவி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியில் கட்டப்பட்ட இந்த கப்பல் ஒரு ட்ரில்லுக்காக ஒரு ஆழ்கடல் பகுதிக்கு போயிருக்கு. ஸோ புதன்கிழமை காலையில் அதோட தொடர்பை இழந்துட்டு தான் சொல்லப்படுது. இந்த கப்பலில் 52 மாலுமிகள் இருக்காங்க. ஸோ 72 மணி நேரத்துக்கான ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ அவங்க துரிதமாக செயல்பட்டு இருப்பாங்க. இந்த 72 மணி நேரத்துக்குள்ளே அவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. டைவ் பண்ண இடத்துக்கு பக்கத்தில் நிறைய ஆயில் ஸ்பில்லேஜ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு கப்பலோட என்ஜின் பகுதியிலையோ இல்லை ஆயில் டேங்கர் பகுதியிலோ ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி கப்பல் மூழ்கி இருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைனா கப்பல் ஏதாச்சும் என்ஜின் ஃபெயிலியர் ஆகி கீழே மூழ்கி இருக்கலாம். அதோட சிக்னலில் மேலே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆயில் திறந்து விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தோனேஷியாட்ட மொத்தம் 5 சிறப்பான நீர்மூழ்கி கப்பல் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. 1970 ஜெர்மனியில் கட்டப்பட்ட இந்த கப்பல் ரொம்ப சிறப்பானது. 2012 கிட்டத்தட்ட 2 வருஷம் சவுத் கொரியாவில் இந்த கப்பலை ரிப்பேர் பண்ணுற ஒர்க்கில் இருந்திருக்கு. ஃபஸ்ட் டைமாக இது இந்தோனேஷியாவில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கப்பற்படையோ இல்லை எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் விபத்தோ அங்கே நடக்கலை. ஆனால் 2017 அர்ஜென்டினாவில் இதே மாதிரி ஒரு சப்மரீன் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அது மூழ்கின கப்பல் கிடச்சிது. அதில் 42 பயணிகள் இருந்தாங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த கப்பலில் 72 மணி நேரத்துக்குள்ளே அங்கே இருக்கிற 53 மாலுமிகளை காப்பாற்றணும். இது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஏன்னா 1 மணி நேரம் டிலேவே போனால் கூட அதில் இருக்கிறவங்க எல்லாமே இறந்துருவாங்க. இதில் எப்படியாச்சும் அதில் இருக்கிறவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்தோனேஷியன் ஆர்மி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அது உலக நாடுகளும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் அதில் இருக்கிறவங்க நல்லபடியாக திரும்பி வரணும்னு வேண்டிக்குவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.